முறைக்கிறா அவட்ட அடிப்பா போல அடிப்பா போல ராஜு பாய் 2 finger in the clutch இங்கிலீஷ் தெரியும் ஐ நோ இங்கிலீஷ் நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம் காலைல கட்டி நாங்கள் லேட்டாக வரோமா அது இல்லாமல் இங்கே கிளைமேட் வேறு மாறிடுச்சு சாயங்காலம் ஆனால் இங்கே வந்துட்டு பயங்கரமாக மழை பெய்யும் அதுவே வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணு கூட திறக்க முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு வெயில் கூசம் சாமி கும்பிடலாமா இவ்வளோ கோசமாச்சும் நாங்கள் டெய்லி சாமி கும்பிட்டு நான் கோயில் பக்கம் அவ்வளோ வரமாட்டேன் நெல் அப்புறம் சிரிச்சுக்கலாம் சாமி கும்பிடணும் இரும்பிட்டியா குளிச்சிய நீ நான் குளிச்சினேன் நீ குளிச்சியா சாமி கும்பிடு இந்த கை விட்டு அப்போ தான் சாமி கும்பிட முடியும் சாமி கும்பிடு சாமி இப்படி கும்பிடும் அப்படி கும்பிடு சாமி கும்பிடு சாமி இப்போ வந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கணும் தொட்டு இங்கே இதா அவ்வளோதான் அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது கை விட்டா நாங்கள் டக்குன்னு நின்றுடும் நான் அதிகமாக கோயிலுக்கு வர்றதுக்கு இந்த சந்தனம் வைக்கிறதுக்கு தான் வச்சு வருவோம் அப்படியே வந்துட்டு நாங்களும் சாமி கும்பிட பழகி என்ன வேணும் போலாமா டேய் டேய் பா போகலாம் அவள் இப்போ தான் இப்படின்ட்டுக்கிறா யாரை மறட்டுறாளோ தெரியல பா வரலின்னா சத்தியமாக வண்டி விட்டு எனக்கு என்ன அப்புறம் நான் வண்டி விட்டுட்டு போயிடுவேன் டேய் யாஸ்வி கோயில்கிட்ட வந்தோடனே கோயில் நீ என்னை விட்டுட்டு போறிய நீ வரியா இல்லையா பா டேய் இங்கேருந்து என்ன பண்ணுவ யாஸ்வி பா போகலாம் அவரை பைக்கில் போனால் சத்தியமாக விட்டு போயிடுவேன் மண்டச்சி டேய் அது என்ன ஜேஜேவா டேய் டேய் பா பா குட்டுகள் நான் கூப்பிட்டா மட்டும் சடக்குன்னு வந்துடுவேன் என்கிட்ட மட்டும் வரலன்னு சொல்ல மாட்டேன் எங்கே தெரியுமா பைக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டா மட்டும் தான் வரமாட்டேன்னு சொல்லுவா இப்போ புதுசாக கோயில்கிட்ட இருந்தால் மட்டும் வரமாட்டேன்னு சொல்கிறான் கோயில்கிட்ட போனேன் டேடிகிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டியா இங்கே ஒன்று விட்டுட்டு போயிடுவா இப்போ வேறு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்டாக போய்ட்டு டைனோசர் எப்படி கற்றுன்ட்டு அதை நாங்கள் அப்புறமேட்டு மேக் பண்ணுறோம் இவளுக்கு எங்கே தெரியும் டைனோசர் எப்படி இருக்குன்னு அவளா எதிர்ச்சியாக கற்றும் போது நாங்கள் எடிட் பண்ணால் தான் வண்டியில் அப்படியே செருப்பு போட்டு ஓடி வந்துடுவேன் வந்துட்டேன் நானே வண்டியில் தான் வரேன் நீ எங்கே என்கிட்ட வரேன் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவுட்ரு போக போகிறோம் இவள் வந்துட்டு 2 நாளாக வந்துட்டு வீட்டுக்கே போகலாம தானே யாஸ்வி வீட்டுக்கே போகாமல் என் கூட தான் சுற்றிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனாங்க என் கேட சேர்ந்தால் என்ன ஆகும் நானே வீட்டுக்கு லேட்டாக வருவேன் என் கூட சேர்ந்த மட்டும் நீ சீக்கிரமாக வரக்கூடாது இன்றைக்கி வந்து நாங்கள் பர்கர் சாப்பிட்டோம் முந்தா நேற்று வந்துட்டு பீஸா சாப்பிட்டோம் நேற்று வந்துட்டு நாங்கள் கேக் சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பர்கர் சாப்பிட்டோம் யாஸ்வி நாம் கிளம்பிட்டோம் அவங்களுக்கு எப்படா இந்த ஜோனை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு மாரி இருக்கும் சில டைம்னா ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சே கிடக்கிறாள் 4 செவத்துக்குள்ளே வந்து அவளுக்கு போர் அடிச்சிருச்சு இது விட்டால் திருமலைகிரிக்கு போனால் அவள் ஜாலியாக இருப்பாள் அதை தாண்டி அண்ணா எங்கேயுமே வெளியே போக மாட்டாளா என் கூட இப்படி வெளியே வந்தால் மட்டும் தான் அவளுக்கு வந்து பையனும் அவளுக்கு ஜாலியாக இருந்தால் அதில் இந்த வண்டி ஓரளவுக்கு அவளுக்கு செட் ஆகிடுச்சு தூக்கம் வந்தால் அப்படியே இது மேலே சாஞ்சு போட்டுருப்பா என்ன ஒன்று ஏறி அவளால் அந்த சிவப்பு பட்டன் அது பண்ணல அந்த ஆரஞ்சு பட்டனு செல்ஃப் ஸ்டார்ட் இதெல்லாம் அவளால் போட முடியல புல்லட் இருந்தால் அப்படி வண்டி போட்டு போயிடுவா ஆனால் இந்த வண்டி நம்ம இன்றைக்கி நிறுத்திட்டு நம்ம புல்லெட்டு தான் எடுத்தாகணும் புல்லட் எடுக்காத காரணம் இன்னொன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டல் ரொம்ப சூடு இருக்குது இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் சின்ன வயசில் எங்கள் அப்பா செல்ஃபில் அடிச்சுக்க அதுவே எங்கடா பிளாஸ்டிக் வண்டி 2 லட்சம் ரூபா போட்டு வாங்கிட்டு போயிருக்கேன் நாங்கள் நைட் ஆனால் வெளியே போவோம் ஏய் ஏன் சுடுதா வண்டி சரிங்க சுடுதா எனக்கே சுடுதுடா இவ்வளோ டவுசர் போட்டு இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு வரானா பிரியாணி வாங்கி கொடுத்துட்றானா
இல்லைண்ணா நல்லா வரும் நல்லா வரும். ஆரஞ்சு கலர் ஃபோனுக்கு ஆரஞ்சு கலரில் எனக்கு வேணும். ஆரஞ்சு பக்காட்டி. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது நீ கியூ நிற்க வேண்டியதாக இருக்கா? மத்தியானமாக ஒரு வேளை வந்துருக்கணும். ஏன்னா நான் தான் மறந்து போய் வரேன். நீயாச்சும் சொல்ல மாட்டேன் நீ வெள்ளிக்கிழமைன்னு. கூட்டம் போயிட்டே தான் இருக்கு. போகலாமா இல்லை என்ன பண்ணலாம்? மூட்டை வந்துடலாமா? இவளை கடைட்டு உட்கார வச்சதுக்கு என் கேமரா உடச்சு விட்டான். இதுதான் உங்கள் ஊரில் நல்லலா? அப்பப்போ 500 ரூபா தொட்டு பார்த்துக்கணும். 500 ரூபா அப்பப்போ தொட்டு பார்த்துக்கணும் இருக்குதா இல்லை எங்கள் அப்பாட்ட போயிச்சான்னு. அப்பா இல்லைண்ணா. ஏய் இன்னும் 500 ரூபா எடுத்துருவா. சத்தியமாலாம் சாப்பிட்டு விட்டுருவேன். என்னண்ணா இது? ஓ ஷிட், பெரிய கூட்டம் உள்ள ஒன்று உள்ளே போந்துருச்சு. 60 ரூபா போட்டுரு. நான் மட்டும் பக்காடி ஃபுல்லு கேட்குறீங்க. கருப்பு கட்டி வச்சோம். இதை விட இவளுக்கு தான் வேர்க்கு அதிகம். ஆசி ஆசி இவன் எங்கள் கடைகிட்ட வந்துட்டு டெய்லியும் கேக்கு சாக்லேட்டுன்னு சாப்பிட்டு பால் குடிக்க மாட்டேங்கிறா. இது டெய்லி இப்போ எங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களால சொல்ல மறந்துட்டேன். பப்புளுக்கு நேற்று பிறந்த நாள். ரெட் வெல்வெட் கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட் 4 வந்துச்சு. அதெல்லாம் அடிச்சு நோக்கியாச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட கொடுக்கல. சொன்னா நீ கேப்பன்னு தான் நான் கொடுக்கவே இல்லை. அவன் முன்னாடி இருக்கிற கோழி ஊருக்கு பார்த்துட்டு இருக்கான். அது வெட்டும் போது தெரிச்சிட்டு ஓடுறதுன்னு தெரியும். இன்னும் நடக்க ஆரம்பிச்சதான் தான் தடன்னு ஓடுவான். தலை தானே ஓட மாட்டான், துரத்திட்டு இருப்பான். துரத்துவியா? அங்கே பேர் சாமி என்ன தெரியுதா? அடியில் குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அண்ணா அண்ணா அவன் வீடியோ எடுக்கலாம். ஆனால் கேமராவில் வீடியோ எடுக்கக்கூடாது. என்னண்ணா அவன் பைத்தியக்காரன். கோழி என்னடா ஏதோ சைடில் இச்சிட்டே இருக்குது பார்த்தா கோழி. என்னது சாமியா? சாமி தெரியுதா? இவ பண்ணுற வேகத்துக்கு இவளுக்கு முடி நீளமாக இருந்தால் பிடிச்சி எடுத்து விட்டுருவோம். இவ இருந்தானே நான் தான் உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்போ தள்ளியே நில்லுங்கண்ணா. ஐயோ அருண் அடிக்கிற வெயிலுக்கு காசு இல்லைன்னு அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம அடிச்சுட்டு படுத்துக்கலாம். அப்படியா அண்ணா? எனக்கு அந்த பீர்ண்ணா அடிச்சுக்கோங்க. நீ இவனோட நீ சேராத அடிச்சுக்கோ. அது பாப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கொஞ்ச நாளில். இங்கே பாரு நீ சாமி பண்ண கோழி போகிறேன். முறைக்கிறா அவர்கிட்ட அடிப்பா போல. நான் அடிப்பா போல. என்ன சத்தம் கேட்டுருச்சா? அம்மா கூட மறந்தாப்புல 20 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் ஏதோ காணிக்க போட்டேன்னா. ஏன்டா நான் யாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்டா எனக்கு தடுக்கிறீங்க? கோயிலுக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. மீதியே போயிடும் வாய் தடுக்க. நிஜமா டேய் வாடா ஒழுங்கா பாய்கின்னு மூஞ்ச உடச்சுக்குவேன். டேய் 2 நிமிஷம் ஆகுமாடா? வாடா காதை பிடிச்சி கட்டுப்படுவேன். மூஞ்ச துண்ணூறு விடுவா?
போலாமா? ஆ சே இவளுக்கு ஏதாவது காரியாகனா மட்டும் அவ்வளோ க்யூட்டாக சிரிப்பா, இல்லைன்னா மூஞ்ச கூட காட்ட மாட்டேன். பா வா வீட்டுக்கு போகலாம். போலாமா? போலாமா? பட்டுக்கோ நம்ம தூங்கின மாதிரி வீட்டுக்கு போயிடலாம். இவள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு.